இந்த ஒரு கேண்டில் தான் எனக்கு மல்டிபிள் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆக ரீசனா இருக்கு. இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கு, இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கு, அண்ட் தென் இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கு. இது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஜோனா இருக்கு. இப்போ மார்க்கெட் இந்த சப்ளை ஜோனுக்கு ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 2 வாட்டி எனக்கு ரீச் ஆகாம கீழே இறங்கிடுச்சு. ஸோ நீங்க இந்த சப்ளை ஜோனை நோட்டீஸ் பண்ணலன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஜஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனவுடனே ஒரு பை போயிருப்பீங்க, கரெக்டா? பட் எனக்கு ஸ்டில் இங்க சப்ளை ஜோன் ரெஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸை டேப் பண்ணிட்ட உடனே கீழே இறங்கிடுச்சு, கரெக்டா சப்ளை ஜோன்ல ஹிட் ஆகி. தெரியுதா? இதை நீங்க லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லலாம், இல்ல ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லலாம், உங்களோட ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஆனா சப்ளை ஜோன்ஸ் டிமாண்ட் ஜோன்ஸை ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கோங்க. ஓகேங்களா? இல்ல எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிரீஃபா வேணும்னா நீங்க வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க, இந்த ஸ்விங்குக்கு போடுங்க. ஓகே, சி எனக்கு வால்யூம் இந்த ஏரியால இருக்கு, இந்த ஏரியால இருக்கு, நடுவில் எனக்கு வால்யூமே இல்லை. வால்யூம் ஏரியா ஹையும் இங்க தான் எனக்கு மர்ஜ் ஆகுது. ஸோ அதனால இந்த ட்ரேட் ஈஸியா நீங்க எடுக்கலாம்.